எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிச்சைக்காரன். எதுக்காக இந்த பதிவுனா, சமீபத்தில் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்னென்னா, ஒரு சாலை ஓரம் இருக்க கடையில் போய்ட்டு பசிக்குதும்மா, சாப்பாடு காலையில் 3 நாளாக சாப்பிடல அப்படின்ற மாதிரி சாப்பாடு கேட்போம். எதிர்பாராத விதமாக அந்த அம்மாவும் நமக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க. பசிக்குதுக்கா, சாப்பிடல காலையில் வந்து, கையில் சுத்தமாக காசு இல்லை. ஓகேம்மா. இல்லைம்மா, சொல்லுங்கம்மா. நீங்கள் சொல்லுங்கம்மா, எவ்வளோம்மா ஆச்சு? அந்த வீடியோ ஒரு 1.5 லட்சம் வியூஸ் போயிடுச்சு. 127 கமெண்ட்ஸு. அதில் நிறைய பேர் ஸ்கிரிப்ட் அப்படி சொல்லியிருந்தாலுமே, ஒருத்தர் பாலாஜி பாலா 7145 அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிச்சை எடுப்பதை தவிர இதுக்கு ஒரு சேனல் சோம்பேறிகளை ஊக்குவிக்க பஞ்சாபில் யாரும் பிச்சை எடுப்பதில்லை அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். பாலாஜி பாலா, உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி கதை சொல்கிறேன். இல்லை குட்டி கதை இல்லை, பெரிய கதையே சொல்கிறேன். இந்த சேனல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு ஓப்பன் பண்ணோன்னா, நான் ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஆல்ரெடி நான் சோஷியல் மீடியா தமிழ்னு ஒரு சேனல் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ ஏன் நான் இன்னொரு சேனல் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். மாத கடைசி டேட்டு ஒரு 30 29 தெரில, மாத கடைசி 29 30 இந்த டேட்டு எனக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி 2ஆம் தேதிக்குள்ளே கிரெடிட் ஆகிடும். அந்த டைமில் வந்து சுத்தமாக எனக்கு காசு இல்லை, பெட்ரோல் இல்லாமல் ஒரு இடத்துல நின்ட்டேன். உங்களுக்கு லேண்ட்மார்க் கரெக்டாக சொன்னோன்னா, நம்ம பிராட்வே கிட்ட என் ஆஃபீஸ் வந்து புரசைவாக்கத்துலேருந்து நம்ம சென்ட்ரல் வழியாக இப்படி வந்து பிராட்வே கிட்ட பெட்ரோல் இல்லாமல் நான் நின்றுட்டேன். கையில் சுத்தமாக காசு இல்லை. மாத கடைசி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் காசு கொடுப்பானுங்க. ஆனால் நான் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேன், என் செல்லில் பேலன்ஸ் இல்லை. இதில் என் அன்றைக்கி பேலன்ஸ் முடிஞ்சு 2 நாள் ஆகுது. பேலன்ஸும் போடல, ரீசார்ஜ் இல்லை. அந்த நேரத்தில் ஒரு அம்மா இல்லை, கொஞ்சம் வயசானவங்க, அவங்க கொஞ்சம் வயசானவங்க. அவங்க வந்து என்கிட்ட, தம்பி பசிக்குதுப்பா, சாப்பிட காசு இல்லை, ஏதாச்சும் தான் கொடுப்பா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அவங்ககிட்ட நான் சொன்னேன், அம்மா எனக்குமே காசு இல்லாமல் தான், பெட்ரோல் இல்லாமல் நான் ரோட்டில் நின்றுட்டுருக்கேன், எனக்குமே காசு இல்லை, இருந்தால் கண்டிப்பாக கொடுத்துட்ருப்போம் உங்களுக்கு, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு சுத்தமாக இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்ககிட்ட சொல்லிவிட்டு கொஞ்சம் தூரம் வண்டியை தள்ளிகிட்டே போகிறேன். பெட்ரோல் இல்லாமல் நின்றுச்சு. கொஞ்சம் தூரம் தள்ளிகிட்டே போகிறேன், யார் டோ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தள்ளிட்டே போகிறேன். அவங்க கூப்பிட்றாங்க, அந்த அம்மா பிச்சை கேட்டாங்கள்ல, அந்த அம்மா என்னை கூப்பிட்டாங்க. தம்பி வாப்பா இங்கே ஒரு நிமிஷம் நில்பா அப்படின்ட்டு. சரி எதுக்கு கூப்பிட்றாங்கன்ட்டு அங்கேயே வண்டியை ஸ்டாண்டு போட்டு போய் கேட்டேன், என்னம்மா சொல்லுங்கம்மா அப்படின்ட்டு. சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, அவங்க ஒரு பேக்கில் காசு வச்சுருந்தாங்க. அந்த காசுலேருந்து அவங்க ஒரு 80 ரூபா இருக்கான நேரம் அவங்க நீ கொடுத்தது ஒரு சில்லறைலாம் பொதுக்கி, சில்லறை அந்த 10 ரூபா நோட்டு 5 ரூபா காயின் இந்த மாதிரிலாம் பொதுக்கி கொடுத்தாங்க என்கிட்ட. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இது அப்படின்ற மாதிரி. இந்தாப்பா இதை வச்சு பெட்ரோல் போட்டு வீட்டுக்கு போப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது இப்படி இருக்கடா அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டேன் நான் அன்றைக்கி. அடுத்த நாளே சம்பளம் வந்துடுச்சு. அவங்கள போய் அந்த ஏரியாவில் தேடுறேன், என் கண்ணில் இன்றைக்கி அவங்க படலை. அப்படி பட்டுந்தானே என்னால் முடிஞ்ச ஒரு காசு, ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. ஹெல்ப்ஃபுல்லாக எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி எவ்வளோ சொன்னேன், வேணாமா வச்சுக்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா நீ பெட்ரோல் போட்டு வலுக்கட்டாமல் அவங்களே கொடுத்து என்ன அன்றைக்கி அவங்க மூலிமா தான் நான் வீட்டுக்கு வந்தேன். ஒரு 8 கிலோமீட்ரு அங்கேருந்து என் வீடு, தள்ளிட்டோ போக முடியாது, பசங்களுக்கு ஃபோனும் பண்ண முடியல. அந்த டைமில் அவங்க தான் எனக்கு காசு கொடுத்து தம்பி பார்த்து போப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சாங்க. அடுத்த நாள் அவங்களுக்கு தேடினா கிடைக்கல, இன்ன வரைக்கும் தேடிட்டாங்க கிடைக்கல. அன்னைக்கு முடிவு பண்ணது தான் இந்த பிச்சைக்காரன் சேனல் ஓப்பன் பண்ணோம், இது மூலிமா யாசகம் கேட்பவங்களாம் உதவி பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் தோணி ஓப்பன் பண்ணது தான் இந்த சேனல். அதுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டு எக்கச்சக்கம், ஏறாலும் அதுக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. ஃபஸ்ட்டு வீடியோவே ஒரு 1.5 லட்சம் வியூஸ்லாம் எங்கே போய், அதெல்லாம் அதிசயம் தான் நினைக்கிறேன். ஒரு பெரிய ஒரு செலிபிரிட்டி கிடைக்கிற ஒரு வியூஸ்லாம் எனக்கு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி உங்களுக்கு. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்பிட்டுருக்கேன். சேனல்லாம் ஓப்பன் பண்ணிட்டேன், அப்புறம் எங்கடா வீடியோ போடல, ஒரு 2-3 பேருக்கு ஹெல்ப் பண்ணேன், அதுக்கப்புறம் எங்கள் வீடியோவை காணுமே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்கலாம். அதுக்கும் ஒரு பதில் சொல்கிறேன். என்னென்னா, சொல்லாமல் என்னன்னு தெரில, எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருக்காங்க.
அந்த அக்கா வீட்டு பக்கத்தில் ஒரு ஃபேமிலி இருக்குது. அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க. அவங்க வீட்டில் 2 பெண் பிள்ளைகள், இன்னொன்று பையன், 2 பொண்ணு, ஒரு பையன். அவங்க ஒரு ஃபேமிலி. ஓகேவா? அந்த டெத்துக்கு நான் போகல, டெத்துக்கெலாம் அதான் தெரியாது எனக்கு, நான் போகல. அப்புறம் அந்த காரியம் பண்ணுவாங்கள்ல, 16ஆம் நாள் காரியம், அந்த மாதிரி டைமில் வந்து அந்த அக்கா என்னை கூப்பிட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் நான் இந்த வீடியோலாம் போடுறதுனால அந்த அக்காவை பார்த்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறேன், அவனால் முடிஞ்சு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எங்கள் அக்கா சொன்னனால சரி சும்மா பார்த்துட்டு ஒரு 5000 அப்படி கொடுக்கலாம், ஒரு சின்ன அமௌண்ட்டு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் போனேன் அந்த 16ஆம் நாள் காரியத்துக்கு. நான் போகும்போது அவங்க வந்து என்ன பெரிய ஆளாக நினச்சாங்களா என்னென்னு எப்படின்னு தெரியல. என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, பசங்களோட படிப்பு செலவுக்கு மட்டும் ஏதாச்சும் பார்ப்பா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. படிப்பு செலவுக்கு சரி ஓகேக்கா பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். நானும் சொல்லிட்டேன், சரி அதில் பிரச்சனை இல்லைக்கா பார்த்துலாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவங்க என்ன நினச்சிட்டாங்க, நான் நினச்சது வந்து ஏதோ ஒரு 10,000 20,000த்துக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். ஆனால் அவங்க 3 பேருக்குமே சேர்த்து ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1,00,000 தான் வருது. கேட்குமா சிரிப்பாத்தில்? அவங்க 3 பேருக்குமே சேர்த்து ஃபீஸ் வந்து 1,00,000 தான் இருக்குது. 1,00,000 தான் சம்பாதிக்கிற அளவுக்கு நானும் பெரிய ஆள் இல்லை, எங்கள் அப்பாவும் பெரிய ஆள் இல்லை. ஓகேவா? சரி நம்ம சொல்லிட்டோமே அப்படின்ற மாதிரி நினச்சி நான் என்ன பண்ணேன்னா, அவங்க இறந்துட்டாங்க, சரி 1,00,000 அவங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணேன்னா உடனே வந்து சரி நம்ம சொல்லிட்டோம் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அன்றைக்கி ஒரு நாள் முடிஞ்ச அந்த காரியத்தில் வந்து முடிஞ்ச ஒரு காசை கொடுத்துட்டு வந்துட்டு ஒரு 2-3 நாள் கழித்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த 1,00,000 அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டேன் அவங்கக்கிட்ட. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அது எப்படி அரேஞ்ச் பண்ணால், எனக்கு சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தனால ஒரு 1,00,000 லோன் எடுத்து அதை அப்படியே அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். அந்த லோன் எடுத்து மொத்தமாக அவங்ககிட்ட அப்படியே கொடுத்துட்டேன் அவங்க படிப்பு செலவுக்கு. அவங்க ரொம்ப நன்றி அப்படி இதெல்லாம் ஒழுங்காக பார்த்துலான்ற மாதிரி சொல்லி ஒரு நல்ல ஒரு ஹாப்பியாக இருந்தது. அந்த லோன் எடுத்தால அந்த எடுத்த லோனுக்காக இஎம்ஐ கட்ட நான் வந்து இப்போது ரேப்பிட்டோ தெரியும்னு நினைக்கிறேன், இது ஓட்டிகிட்ருக்கேன். அதனால் என்னால் கரெக்டான நேரத்தில் வீடியோவும் எடுக்க முடியல, வீடியோவும் ஷூட் பண்ணி போட முடியல. அதுக்காக தான் டிலே ஆகுது, வீடியோஸ் போடாமல் இருக்கேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. பரவாயில்ல பார்த்துக்கலாம். நீங்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் சப்போர்ட்டு தருவீங்க நான் நம்புகிறேன். ஒரு வருஷங்கிட்ட இருக்குது இஎம்ஐ கட்ட வேண்டியது பேலன்ஸ் அமௌண்ட்டு. 1,00,000 ஒரு 30,000 கட்டிட்டேன்னு நினைக்கிறேன். 30,000 கட்டிட்டேன். மீதி வந்து கட்டணும். அது பெரிய விஷயம் இல்லை. நான் ரேப்பிட்டோ இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் பண்ணி அது லோன் அடைச்சிட்டோம், அது பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் இது வரைக்கும் கொடுத்த சப்போர்ட்டை கண்டிப்பாக அதே மாதிரி கொடுத்துட்ருங்க, அது போதும். அவ்வளோதான். இந்த பாலாஜி பதில் சொல்லணும் தான் வந்தேன். இதையும் சொல்லிட்டேன். ரொம்ப நன்றி. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண வீடியோக்கெலாம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கும் வந்து கமெண்ட் வந்துடும் நினைக்கிறேன், ஏதோ காசு கேட்குறான் அதுக்காகலாம் இதில் நீங்கள் யாரும் எனக்கு பணம் கேட்டு தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹெல்ப்லாம் நான் யார்கிட்டையுமே கேட்கல. என்னால் முடியும். அது 1,00,000 பெரிய விஷயம் இல்லை. நான் ரேப்பிட்டோ ஓட்டி பார்ட் டைம் ஜாப் பண்ணி என்னால் அதை அடைக்க முடியும், பெரிய விஷயமே கிடையாது. எனக்கு நீங்கள் யாரும் பணம் அனுப்பணுன்ற அவசியமாக இல்லை. அதுக்காக நான் இந்த வீடியோவும் போடலை. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா இந்த வீடியோவை மட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் ஷேர் பண்ணி இந்த வீடியோவை மட்டும் கொஞ்சம் ரீச் பண்ணி விடுங்க. அது மூலிமா எனக்கு யூடியூப்பில் வந்து பேமெண்ட் வந்தாலும் அதுவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனக்கு யூடியூப்லேருந்து எனக்கு மானிட்டேஷன் ஆகிடுச்சு, அது மூலிமா பேமெண்ட் வந்தாலும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் கடன் தெரியாது, அந்த இதுவும் தெரியாது. இதில் தொடர்ந்து நான் ஹெல்ப் பண்ணணுன்ட்டு இருக்கேன். முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருக்கீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.